வணக்கம் மக்களே. இதுதான் சரியான நேரம். எடப்பாடிக்கு போனை போடும் நடிகர் விஜய். தாவேகா எடுக்கும் முக்கிய முடிவு. குஷியில் அதிமுக. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் விபத்தில் 41 பேர் உயிரிழந்தது தமிழக அரசியலே உலுக்கியிருக்கு. அதைவிட அதிகம் அதிர்ச்சி அளித்தது இந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் உள்ளக தலைமை சண்டையை வெளிப்படுத்தியது என்பதுதான். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பொதுமக்கள் பலியான போதும் கட்சித் தலைவர் விஜய் எந்த பொறுப்புமே ஏற்கவில்லை என்பதிலும், மக்கள் நேரடியாக வருந்துதலை வெளிப்படுத்தவில்லை என்பதிலும் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துள்ளதுனே சொல்லலாம். மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டும் நடிகர் விஜய் அமைதியாக இருந்தது பலரையுமே கோபமடைய செய்துள்ளது. மேல்மட்ட தலைவர்களிடையே பழி சுமத்தும் சண்டை வெடித்துள்ளது. கரூர் கூட்டத்திற்கான யோசனையை கூறியது ஒரு வாரம், கூட்டத்தை அதிகப்படுத்தும் முயற்சி செய்தது இன்னொரு வாரம், கூட்டத்திற்கு செல்லும் நேரத்தை தாமதப்படுத்தும் வியூகம் வகுத்தது மற்றொரு வாரம். இதனால் ஆதவ் அர்ஜுனா, அருண், ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கட்சி தொடங்கிய சில மாதங்களிலே ஏற்பட்ட இந்த பெரும் சவால் தாவேகாவின் தலைமை தளர்வை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாய்ப்பாக பயன்படுத்துகிறார். அவர் விஜயின் கட்சி வளர்ச்சியை முற்றிலும் தடுக்க விரும்பவில்லை. ஆனால் அவரை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற யோசனை இருக்கிறது. எடப்பாடியின் அரசியல் வியூகம் விஜய் வலுவான முகம்தான், ஆனால் எங்களை விட பெரியதாக வளரக்கூடாது. முன்னாள் விஜயகாந்த் போல விஜயை தேர்தல் நேரத்தில் கூட்டாளியாக கொண்டு வர வேண்டும். கடந்த காலத்தில் விஜய் வலுவாக இருந்திருந்தால் 100+ இடங்களை கேட்டிருப்பார். ஆனால் இப்போது அவர் சிக்கலில் இருப்பதால் 30-40 இடங்கள் மட்டுமே வழங்கி சம்மதிக்க வைக்கலாம். விஜய்க்கு வலுவான ஆதரவாளர்கள் இல்லை, நாம் தான் வழிகாட்ட வேண்டும் என்று எடப்பாடி எண்ணுகிறார். தாவேகா கட்சி பலவீனமடைந்துள்ள இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் தொலைபேசியில் விரைவாக பேசி தயாராகி வருகிறார் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது. தாவேகா தலைமையின் சிக்கல்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உருவாக்கும் முயற்சி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய கட்சி என்பதால் தாவேகா இன்னும் அமைப்பு வலுவாக இல்லை. ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட பெரிய அசம்பாவிதமும் அதன் பின்னணியில் வெடித்த உட்கட்சி மோதலும் கட்சியை கடுமையாக உலுக்கியுள்ளதனே சொல்லலாம். வழக்கமாக கட்சிகள் பல ஆண்டுகள் கழித்தும் சந்திக்கும் சவால்களை தாவேகா மிக ஆரம்பத்திலேயே எதிர்கொள்வது விஜயின் அரசியல் பாதையை இன்னும் கடினமாக்கியுள்ளதனே சொல்லலாம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா கட்சி தலைமை சிக்கலால் சுழல்கிறது. இதை அரசியல் வாய்ப்பாக கையாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜயை கூட்டணிக்குள் இழுத்து கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார். வரவிருக்கும் மாதங்களில் விஜய் எடப்பாடி சந்திப்பு மற்றும் அரசியல் கைமாறல்கள் தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.